விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். ஹலோ ரகு, உடனே ஸ்டோர் ரூம்க்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. கூப்பிடுமா சொர்ணலட்சுமியே மேடம், இங்க எதுக்கு வந்த? என்ன விளையாடுறீங்களா? நீங்க தானே கால் பண்ணி இங்க நான் வெயிட் பண்றேன் வான்னு கூப்பிட்டீங்க. ஐயோ, ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். என் லவரோட மேரேஜ் தான் பார்க்க முடியல, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையாவது பார்க்கலான்னு வந்தேன். இது பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அப்போ இந்த விளையாட்டை இதோட முடிச்சுக்கலாங்களா? சரி, லேடிஸ்லாம் சேர்ந்து ரொம்ப ஆசைப்படுறீங்க. பொண்ணுங்க ஆசைக்கு எப்பவுமே நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாமா? அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போய் அக்ஷயாவை கூட்டிட்டு வாங்க. நான் அவ கூட கொஞ்சம் பேசணும். டேய், அட, இப்போதைக்கு நான் பேசுற மூட்ல மட்டும் தாங்க கூப்பிட சொல்றேன். டேய் உன்ன இதுக்கு தான் உங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் இறங்கி வந்தா உடனே தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. ரெண்டு ஃபேமிலி ஆளுங்களும் வந்திருக்காங்க. என் கையில இருக்க கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த கிஃப்ட் கூட தான் அக்ஷயா எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, நானும் அக்ஷயாவை எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, என் மொபைல்ல கூட இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. பாக்குறீங்களா? பாருங்க. ரகுவை நம்பி ஏமாந்ததுனா, கன்சீவ் ஆனதுனா, அபார்ஷன் பண்ணதுனா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அது வீடியோ எப்படி குவாலிட்டியா இருக்குல்ல? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரகசியத்தை பேசுறப்ப யாருக்கும் தெரியாமலாம் பேச மாட்டீங்களா? ஏய், இப்படிதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு வீக்காவ பேசுவீங்க. இந்த வீடியோட வேல்யூ என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துருங்க. கடைசியா ஒரு தடவை பார்த்து பேசி லைட்டா கொஞ்சிட்டு கிளம்பிடுறேன். சரி சரி, கொஞ்சத்துக்கு டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, அவளை வர சொல்லுங்க. அவ கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவ கையில ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். டேய், சரி என்கிட்ட கொடு, நானே அவகிட்ட கொடுத்துறேன். அவகிட்ட கொடுக்கறதெல்லாம் உங்ககிட்ட எப்படி மேடம் கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஏய், புரிஞ்சுக்கோ, இப்ப அவ வர மாட்டா. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. ஹை, இத்தனை ப்ரூஃப் நான் கையில வச்சிருக்கேன், அதுக்குன்னு எந்த மரியாதையுமே இல்லைன்னா எப்படிங்க மேடம்? இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னா பதிலுக்கு அவ எனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. டேய், கரெக்ட் தானே? வேணாம்டா.
உன்னால அவ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். போதும், அவளை இதோட விட்டுரு ப்ளீஸ். ப்ளீஸ் ரகு, இது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட கொடுத்துரு. பதிலுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். அக்ஷயாக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் ப்ளீஸ். நான் ஏற்கனவே சொன்னதுதான். விக்ரம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போகணும். எங்க அப்பா வெளியே வரணும். அது முடியுமா முடியாதா? அது மட்டும் முடியாது. வேற என்ன வேணாலும் கேளு. அப்படிங்களா? அப்போ ஓகே. நான் நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க கிடைக்கிறது வேற. நான் அக்ஷயாவுக்காக தான் வந்தேன். நான் இருக்கேன்னு நீங்க சொல்றதால எனக்கும் ஓகே தான். டேய் பொறுக்கி நாயே, சீ, யார்கிட்ட வந்து என்னடா பண்ற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இந்த இடத்துலயே கொன்னு போட்டுருவேன். என்னையே நீ அடிச்சிட்டல, இப்பவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. டேய் குடுறாத, குடு குடுறாத. டேய் இப்போ அது குடுக்க போறியா இல்லையா? குடு விட்ரி, குடுறா, குடுறாத. டேய் குடுறா, குடுறா. விடு. டேய் டேய் குடுறாத. ஏய் விடுன்னு சொல்றல. குடு குடுறா, குடுறாத. டேய் குடு. ஏய் விட்ரி. ரகு, ரகு, நல்லவேளை மூச்சு இருக்கு. இந்த போன்ல இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இவனை என்ன பண்றது? ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்து பாத்துக்கலாம். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். ஆனா இங்க எப்படி மறைச்சு வைக்கிறது? நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.